இப்போ நான் கேட்கலாம், அவர் என்னங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அவ்வளோதானங்க சொன்னார். அவர் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொன்னாரா? சொன்னார். எப்படின்னா, the first part வள்ளுவர் explains the voluntary regulation of human emotions. சரிங்க. ரெண்டாவது பார்ட்டில் it is more he discusses that the act of crying cannot be controlled. கண்ணீர் வருவதை உங்களால் கண்ட்ரோல், உங்கள் கண்ணீர் மூலமாக அது காட்டி கொடுத்து விடும்னு சொல்றாரு. முதல்ல சொல்றாரு, உங்களுடைய உணர்வுகளில் தாழ்பாலிட்டு போட முடியாது. அப்போ அது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு எடுத்துட்டோம்னா, நியூராலஜியில் போய் பார்த்தா ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் தான் டைரக்டாக சப்ளைஸ் த லாக்ரைமல் கிளான்ஸ். கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணுறது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ முதல் வரியில் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணி, ரெண்டாவது வரியில் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டமுடைய இன்னர்வேஷனை, அனாட்டமியை சொல்கிறார். அதுதான் வள்ளுவர். So it is more than coincidental that வள்ளுவர் mentions about a system and also about the innervation related to it in one single couplet, line behind line. ஒரு லைன்ல வந்து ஒரு கான்செப்ட், ஒரு நர்வஸ் சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, ரெண்டாவது லைன்ல அதனுடைய நர்வ் சப்ளை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இதெல்லாம் உலக அதிசயங்கள். ஸோ ஒன்லி டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் நான் சொல்லியிருக்கேன். 140 இடங்களில் 800 பக்கங்களில் என்னுடைய ஆய்வின் ஒரு சின்ன துளியை தான் நான் இங்கே கொண்டுள்ளேன். ஏன்னா இது காப்பிரைட்டுக்காக நான் சொல்கிறேன். இந்த டிஸ்கஷனில் நான் ஃபைனலாக சொல்லி முடிப்பது என்னவென்றால், திருக்குறள் ஒரு அறிவியல் நூல். அதை கரெக்டாக எடுத்து நம்ம உலகத்துக்கு காண்பித்தால், தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவனும் திருக்குறளை கைகூப்பி வணங்குவான். அதை செய்வதுதான் நம்முடைய கடமை. நாமே நம்மை புகழ்ந்து கொள்வதில் எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லை. இந்த எண்ணங்களை என்னுள் போட்ட என்னுடைய அப்பாவுக்கு நன்றியை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். தமிழ், அறிவியல் தமிழ் வாழ்க. உங்கள் அருமையான கருத்துக்கு மனமார்ந்த நன்றி. இப்பொழுது எந்த ஒரு ஆசிரியருக்கும் பெருமை சேர்ப்பது, தன் மாணவன் தன்னை விட உயர்ந்த நிலையில் இருந்து பணியாற்றும் பொழுது அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு முஸ்தபா என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது 2-3 நிமிடங்கள் உங்கள் கேள்வியோ உங்களுடைய இதுவோ நம்ம கேட்க தயார். ஒரு நிமிஷம். ஐயா, 140 இடங்களில் நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்த சில இடங்களில் மட்டும்தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? அதனுடைய உள் ஆழத்தை நான் சொல்லலை. ஒரு 5 இடத்துல மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 140 நான் சொல்ல ஆரம்பித்தா என்னுடைய காப்பிரைட் ரீசன்ஸ் பாதிக்கும். இந்த ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் என்னுடைய சொந்த கண்டுபிடிப்பு. இதை நான் காப்பிரைட் பண்ணுறதுனால அவ்வளவுத்தையும் நான் எடுத்து விட முடியாதனால நான் சொன்னதுக்கு மட்டும்தான் எக்ஸ்பிளைன் கொடுப்பேன். மற்றதெல்லாம் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியும், தவிர காப்பிரைட்டுக்காக பப்ளிக்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இன்னொன்று என்னுடைய கருத்து, ஒரு நிமிஷம். இந்த சான்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தவறோ ரைட்டோ தெரியாது. என்னை பொறுத்தவரை திருவள்ளுவர் என்பது பெரிய ஒரு ஞானி. அவர் ஒரு சித்தராக மத்திருந்து பெரிய வைத்தியராகவும் இருந்திருக்க வேண்டும். இதனை பேராசிரியர் கேட்டேன், அவர் சித்த வைத்தியரா? ஏன்னா எல்லாம் அகத்தியெல்லாம் பார்த்து இதே மாதிரி தான் இருக்கிறாங்க. உருவம் பொறிக்கப்பட்டது, தயாரிக்கப்பட்ட உண்மையான அவருடைய போட்டோலாம் கிடையாது. ஆனால் அவருடைய இதுக்கு வச்சிருக்காங்க. என்னுடைய கண்ணோட்டத்தில் திருவள்ளுவர் என்பதை ஒரு மகான், ஒரு சித்த வைத்தியரம் என்று நான் நினைக்கின்றேன். அவர் சொன்ன கருத்துக்கள் அது முஸ்தபா சொல்லுகின்றார். ஒரு நிமிஷங்க. நான் ஒரு தமிழாசிரியை. வேற அரங்கத்துக்கெல்லாம் போகாம தமிழ் இலக்கியம் தொடர்பா இங்க மருத்துவத்தில் சொல்றாங்கல்ல, அதனால கட்டாயம் இதை கேட்டே தீரணுங்கிற நிலையில வந்தேன். இவருடைய பேச்சு ரொம்ப அருமை. இவர் படித்த படிப்பு அதற்கும் மேல் அருமை. கைதட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே, அதனால மிக மிக நன்று. ஆனா ஒரு கருத்து, திருக்குறள்ல வள்ளுவர் சொன்ன கருத்துக்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கலன்னு சொல்லிட்டார். உண்மையான கருத்துக்களை சேர்த்தோம் ஐயா. நாங்கெல்லாம் தமிழ்ல கொண்டு போய் சேர்த்தி இருக்கிறோம். இப்பதான் இன்டர் டிசிப்ளினரிங்கிற நிலையில நீங்கள்லாம் உள்ள சேர்றீங்க. இனிதான் பொதுமொழியாகிய ஆங்கிலத்திலே அனைவரும் தெரிந்து கொள்கின்ற நிலையிலே நீங்கள் எல்லோரும் கொண்டு சேர்க்க வேண்டும் ஐயா. எங்களுடைய ஆதங்கம் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக. இன்று உலக தமிழ் செம்மொழி மாநாடு என்று கலைஞர் இந்த 5 நாட்கள் இதனை ஏற்பாடு செய்யாமல் ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ கல்லூரியிலோ ஏற்பாடு செய்திருந்தால் நீங்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட கட்டுரைகளை கொடுத்திருப்பீர்களா என்பதை எண்ணி பாருங்கள்.
தலைவன் பிரிந்து சென்று விட்டால் தலைவியினுடைய நிலையை சொன்னீர்கள். அதே வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் சைக்காலஜிக்கார் உள்ள வந்து சொல்ல வேண்டியது, ஆராய வேண்டியது. கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேன் கரப்பாக்கறிந்து. கண்ணுக்கு மை போடுறாவோ, கண்ணுக்குள்ள காதலன் இருக்கிறானாமா, மை போட்டா அவன் உருவம் மறைஞ்சு போயிருவாமா, அதனால மை போடாம இருக்கிறா பாருங்க. நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேவாக்கறிந்து. சூடா சாப்பிட்டா நெஞ்சுக்குள்ள காதலன் இருக்கிறான், அவனுக்கு சுட்டு போடுமாமா, அதனால சூடா சாப்பிடுறது இல்லையாமா. பாருங்க எப்படின்னு. இதெல்லாம் பிற துறையினர் வந்து கொண்டு செல்ல வேண்டிய கருத்துக்கள் இவையெல்லாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த தலையினுடைய வருத்த நிலை அது தொல்காப்பியத்தில் வருது. வேட்கை ஒருதலை உள்ளல் நாணவர இரத்தல் ஆக்கஞ்சப்பல் மறத்தல் மயக்கம் சாக்காடுன்னு 10 நிலையில தொல்காப்பியர் சொல்றாரு. திருவள்ளுவர்ல மட்டும் இல்ல, தொல்காப்பியத்துல மட்டும் இல்ல, சித்தர் பாடல்கள்ல, காலமேக புலவர் பாடல்ல, வள்ளலார் பாடல்ல, திருமந்திரத்துல, சிற்றிலக்கியங்கள்லன்னு எல்லா இதுலயும் ஒரே வார்த்தையில சொன்னான்னா, தமிழ்ல இல்லாதது எதுவுமே உலகத்துல கிடையாதையா. தமிழ படிச்சானா போது உலகம் ஒரே நிலையில குளோபலைசேஷன் என்று கொண்டு வர அந்த நிலையில் சொல்ல முடியும். இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லிடுங்கய்யா, ஒன்னே ஒன்று என்னன்னா, இப்போ வந்து டிஜிஓ கிட்ட போவீங்க, கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மழை பேரும் புள்ள பேரும் மகாதேவனுக்கு கூட தெரியாதுன்னு. மழை எப்போ வரும்னு வானிலை ஆய்வு மையங்களால் இருக்குது, மழை எப்போ வரும்னு தெரியாது. அதே மாதிரி டெலிவரி எப்போ ஆகும்னு சொல்ல முடியாது. 10 நாள் முந்தி பிந்தி ஆயிரும், நீங்கள் வழி எடுத்தா வந்துருங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. தொல்காப்பியர் அன்னைக்கே சொல்லிக்கிறார் ஐயா, பூப்பின் புறப்பாடு 26 நாளும் கரு வயிற்றூறும் காலம் ஆதலின் பிரிய பெறான் பரத்தியர் பிரிவோன்கிற நிலையில, அந்த வீட்டு விளக்குன்னு சொல்லுவாங்க, அந்த நிலையில இருந்து 15 நாளுக்குள்ள கரு உருவாகும்னு. அதனாலதான் அந்த 15 நாள் முந்தி பிந்தி ஆகும்னு சொல்றது. அதனால நம்ம தமிழ் இலக்கணங்கள் இலக்கியத்தில் இல்லாத செய்திகள் புதிதாக மேனாட்டாரோ கிளை நாட்டாரோ சொல்வதில்லை, எல்லாம் நம்மிடம் இருந்து அங்கு சென்றதுதான். ஆகவே தமிழ் இலக்கியங்கள் உலகளாவி சென்று எல்லோரிடமும் பரவ வேண்டும். இந்த கருத்துக்கள் எல்லாம் இன்று சொல்கின்ற மேலை நாட்டார் கருத்துக்கள் எல்லாம் 2000 வருஷத்துக்கு முந்தைய நாம சொல்லியிருக்கிறோங்கிறத பொது மொழியாகிய ஆங்கிலத்தில் எல்லோரும் கொண்டு செல்ல வேண்டும். இந்த உலக செம்மொழி மாநாட்டை ஏற்படுத்திய நிலையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற அனைத்தையும், அது உடல்நிலையாக இருந்தாலும் சரி உள்ளமாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலையும் நம்முடைய இலக்கியம் அன்றே சொல்லி இருக்கிறது என்பதை கொண்டு சேர்க்கின்றார்கள் என்று நான் அவருக்கு ஒரு நன்றியை கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறுகின்றேன். ஒரு டெக்னிக்கல் क्वेश्चन இங்கே மன்னிக்கணும் சார், நான் தீபக் ஃப்ரம் கிளினிக்கல் சைக்கோதெரபிஸ்ட். நீங்கள் சொன்னதில் சைக்கோ ஃபிசியாலஜி பற்றி சொல்லியிருக்கிறீங்க. இப்போ வந்து எஸ் மைண்ட் வந்து பாடியை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இட்ஸ் அ நோன் ஃபேக்டர். இங்கே நீங்கள் சொன்ன குரலில் வந்து 2 மென்டல் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன் மகனை சான்றோன் என கட்டுத்தாய், 2 ஃபிசிக்கல் சைக்கலாஜிக்கல் ஸ்டேட். பட் அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டு நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸில் எந்தெந்த ரிசெப்டர்ஸ் வந்து இட் கெட் ஸ்டிமுலேட்டட் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறீங்க. பட் என்னோட இந்த ஒரு கொஸ்டின் என்னன்னா, 2 ஸ்டேட்டை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. அந்த ஸ்டேட்டுகளில் நடக்கக்கூடிய ஸ்டிமுலேஷன்ஸ் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். அவர் ப்ராசஸை அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்கும் பொழுது, அவர் ஸ்டேட்டை மாத்திரம் கம்பேர் பண்ணியிருக்கும் பொழுது, ஹவு கேன் வி சே தட் ஹி ஹஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஸ்போக்கன் அபவுட் psychophysiology?